நான் முதல்ல நானே விசாரிச்சு சொல்லிக்கிறேன் பட்டா. இப்போதைக்கு என்கிட்ட கேட்காதீங்க, நான் விசாரிச்சு சொல்றேன் பட்டா. ரைட்டா, ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்குது. விசாரணை முடிவு என்ன தெரிஞ்சோன்னு உங்களுக்கு சொல்றோம். அது கொஞ்சம் பொறுமையா இருங்க. எஃப்ஐஆர் போட்டுருக்கோம். எஃப்ஐஆர் போட்டு தான் வேலை நடந்துட்டு இருக்குது பட்டா. ரைட்டா, ஓகே. அது உங்களுக்கு ஓகே. இப்போதைக்கு எஃப்ஐஆர் போட்டுருக்குதுங்க, உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு பட்டா. வெயிட் பண்ணுங்க. எஃப்ஐஆர் போட்டு உங்களுக்கு சொல்றேன், அவ்வளவுதான். சார், தொடர்ந்து காவல்துறையின் தரப்புல அதிகப்படியான விளக்கங்கள் எதுவும் இல்ல, இது காரணம் தான் உயிரிழப்பு ஏற்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு என்பது இருக்கு. தவறானது. அப்படி கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க அதிகப்படியான காவல்துறையை நாங்க கேட்கிறோம், பாதுகாப்பு பணிக்கு கேட்கிறோம். தேவையான பொதுவாக இந்த அளவுக்கு கிரௌடுக்கு என்ன பாதுகாப்பு கொடுமோ அதுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அதான் கொடுத்துருக்காங்க. இப்ப ஏதாவது கைது நடவடிக்கைகள் இது ஏதாவது மேற்கொள்ளப்படுமா? அது இன்வெஸ்டிகேஷன் பேஸ் பண்ணி நடக்கும். பேஸ்ட் ஆன் இன்வெஸ்டிகேஷன். ஹெல்த் சர்வீங்க சார் அங்க இருக்காங்க சார் ஆம்புலன்ஸ். சரி விடல மணி போதும். தொடர்ந்து ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். அது கொஞ்சம் பொறுமையா இருங்க. எஃப்ஐஆர் போட்டுருக்கோம். எஃப்ஐஆர் போட்டு தான் வேலை நடந்துட்டு இருக்குது பட்டா. ரைட்டா, ஓகே. அது உங்களுக்கு ஓகே. இப்போதைக்கு எஃப்ஐஆர் போட்டுருக்குதுங்க, உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு பட்டா. வெயிட் பண்ணுங்க. எஃப்ஐஆர் போட்டு உங்களுக்கு சொல்றேன், அவ்வளவுதான். சார், தொடர்ந்து காவல்துறையின் தரப்புல அதிகப்படியான விளக்கங்கள் எதுவும் இல்ல, இது காரணம் தான் உயிரிழப்பு ஏற்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு என்பது இருக்கு. தவறானது. அப்படி கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க அதிகப்படியான காவல்துறையை நாங்க கேட்கிறோம், பாதுகாப்பு பணிக்கு கேட்கிறோம். தேவையான பொதுவாக இந்த அளவுக்கு கிரௌடுக்கு என்ன பாதுகாப்பு கொடுமோ அதுக்கு பாதுகாப்பு கொடுத்து. அது கொஞ்சம் பொறுமையா இருங்க. தொடர்ந்து டேவிட்சன் தேவாசீர்வாதம் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முதல் தகவல் அறிக்கை என்று சொல்லக்கூடிய எஃப்ஐஆர் பதிவு செய்த பின் முழு விளக்கங்களை அளிப்பேன் என்று அவர் தெரிவித்திருந்தார்.